அந்த மாதிரி வந்து நாங்கள் போகும்போது சில பேரெல்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த பூ தூவுறது அழுவாங்க. அம்மா நீங்கள் அம்மா பார்க்கும் போதே நீங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுப்பாங்க. இந்த கெட்டப் போட்டு போனோம்னா மக்களோட கணிப்பு பிடிக்காதவங்க கூட சரி, ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சிக்காரனாலும் சரி, அந்த எம்ஜிஆரை அவ்வளோ வர்ணிக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க, காலில் விழுறாங்க. அதை எப்படி சொல்லுறதுனே എങ്ങൾക്കേ தெரியல സാർ. ഞാനിപ്പോൾ ഉള്ളത് ജയലളിതയുടെയും MGRൻ്റെയും കൂടെയാണ്. ഇത് തമിഴ്നാട്ടിലെ പ്രചരണ പ്രവർത്തനങ്ങൾക്കായിട്ട് ഇത്തരത്തിൽ ആർട്ടിസ്റ്റുകൾ നേതാക്കളുടെ വേഷമണിഞ്ഞുകൊണ്ട് പ്രചരണം നടത്തുന്ന പരിപാടിയുണ്ട്. അങ്ങനെ പ്രചരണം നടത്തുന്ന ബാബുവും ஷாலுவுമാണ് ഇപ്പോൾ நம்மளோடப்போ உள்ளது. 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு வேஷம் போட்டு. 10th நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு பிஃபோராக நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்த கட்சி அது. ஸோ நாங்கள் முன்னே போயிட்டுருக்கோம், கேண்டிடேட்ஸ் பின்னாடி வருவாங்க. நான் வந்து இந்த இந்த ஒர்க்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலி ஃபீல்டுலலாம் சினி ஃபீல்டில் இருக்கோம், ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கோம். என்ன தான் போனாலும் நம்ம நாட்டில் பண்ணுற ஒரு ஆக்டிங்கு ஒரு சந்தோஷம் இங்கே தான் இருக்குது. எந்த ஊரில் போய் இப்போ ஃபாரினில் சிங்கப்பூர், மலேசியா, நம்ம அமெரிக்கா இதெல்லாம் போய் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அங்கே இல்லாதது இங்கே எங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு இங்கேயே தான் நாங்கள் பிறந்தோம், இங்கே தான் நாங்கள் எல்லாமே இது பண்ணோம். இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் அங்கே போய் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு இந்தமாரி நாளில் இந்தமாரி எலெக்ஷன் டைமில் இந்தமாரி பண்ணணும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. இந்த மாதிரி வேஷம் போட்டு போகும்போது ஜெயலலிதா அம்மாவுக்கு கிட்டின ஒரு ரெஸ்பெக்டு, அன்பு அது எப்படி இருக்குது? அது சொல்ல முடியாது. எப்படின்னா, நான் அம்மா இறந்தது ஃபஸ்ட் டைம் நான் போடும்போது என்னோடய ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணேன். என் காலில் வந்து விழுந்து அழுவாங்க. லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழுவாங்க. எதுக்குன்னா அம்மான்றதே வந்து பெரிய ஒரு அவங்க இழந்துட்டாங்க, பெரிய ஒரு லேடி, அயன் லேடின்றது இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ரூபத்தில் எங்களுக்கு ஒரு கொடுத்த காட் கிஃப்ட் தான் சொல்லணும். எங்களுக்கு இந்த மாதிரி காட் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். யாருக்குமே அமையாதது எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ எங்களுக்கு கொடுத்த காட் கிஃப்ட்டு. அந்த மாதிரி வந்து நாங்கள் போகும்போது சில பேரெல்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த பூ தூவுறது அழுவாங்க. அம்மா நீங்கள் அம்மா பார்க்கும் போதே நீங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் தாத்தா என் அப்பாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கெட்டப் போட்டு போனோம்னா மக்களோட கணிப்பு கும்பிடாதவங்க கூட ஆப்போசிட் இருந்தால் கூட சரி, பிடிக்காதவங்க கூட சரி, ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சிக்காரனாலும் சரி, இன்னும் அந்த எம்ஜிஆரை அவ்வளோ வர்ணிக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க, காலில் விழுறாங்க. அதை எப்படி சொல்லுறதுனே എങ്ങൾക്കേ தெரியல സാർ. അவ்வளോ ഒരു മகிழ்ச்சி. അതാണ് ഈ ജയലളിതയുടെയും MGRൻ്റെയും കഥ. അവർ ഈ ഒരു രീതിയിൽ പ്രചരണം നടത്താൻ കഴിയുന്നതിൽ വലിയ ഒരു ദൈവം തന്ന ഒരു അനുഗ്രഹമായിട്ട് കാണുന്നു എന്നാണ് പറയുന്നത്. ചെന്നൈയിൽ നിന്നും വീഡിയോ ജേർണലിസ്റ്റ് ജെയ്വിൻ ടി സേവ്യറിനൊപ്പം ഷിഹാബുദ്ദീൻ തങ്ങൾ, മാതൃഭൂമി.com.